சனாதன தர்மம். துயரத்தில் ஈடுபடாமல் இருப்பதே துயரத்திற்கான மருந்தாகும். துயரத்தில் ஈடுபடுவதால் ஒருவன் அதை குறைக்க முடியாது. மறுபுறம் அதில் ஈடுபடுவதால் அது வளரவே செய்கிறது. தீமை நேரும்போதோ அன்புக்குரிய ஒன்றை இழக்கும் நிலையிலோ துயரில் மனம் பீடிக்கப்படுபவர்கள் சிறுமதி கொண்டோரை. அனைவரும் உறங்கும்போது காலம் மட்டுமே விழித்து கொண்டிருக்கிறது. காலம் தடுக்கப்பட முடியாததாகும். இளமை, அழகு, உயிர், உடைமைகள், உடல் நலம், நண்பர்களின் தோழமை ஆகிய அனைத்தும் நிலையற்றவையே. ஞானியாக இருப்பவன் இவை எவற்றிலும் ஒருபோதும் நாட்டம் கொள்ள மாட்டான். உலகிலுள்ள அனைவரும் இறந்து போகிறார்கள். எனவே வருந்துவது உமக்கு தகாது. துயரில் ஈடுபடுவதால் ஒருவன் இறக்கலாம். ஆனால் துயரத்தில் ஈடுபடுவதால் துயரம் மறையாது, மேலும் மேலும் அதிகரிக்கவே செய்யும். இவ்வுலகத்தில் ஆயிரக்கணக்கான தாய்மாரும் தந்தைமாரும் மகன்களும் மனைவியரும் இறக்கின்றனர். அவர்கள் யாருடையவர்கள்? நாம் யாருடையவர்கள்? கவலையிலிருந்து நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான துன்பங்கள் எழுகின்றன. காலத்திற்கு அன்புக்கு உரியவரோ வெறுப்புக்கு உரியவரோ எவரும் இல்லை. அனைவரையும் சமமாகவே காலம் இழுத்து செல்கிறது. காலமே அனைத்து உயிரையும் வாழ செய்கிறது. காலமே அனைத்தையும் அழிக்கவும் செய்கிறது. வாழும் உயிரினங்களை பொறுத்தவரையில் அவை ஆதியில் இருப்பதில்லை. இறுதியில் மீண்டும் அவை இருப்பில் இல்லாமல் போகின்றன. இதில் நடுவில் மட்டுமே இருக்கும் ஒன்றில் துயர் கொள்ள என்ன இருக்கிறது?